எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த பர்சன் இந்த பிரச்சனைக்குள்ளே இப்போ வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மாகாபா ஆனந்த். மணிமேகலை ஒரு சொம்பு ட்ரோல் வீடியோவை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை எதிர்க்க விதமாக பார்த்திங்கன்னா மாகாபா ஆனந்த் செருப்போட இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காரு. சொம்புன்னு மணிமேகலை யாரை மெயின் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் டிஜே பிளாக்கும் பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அண்ட் குரேஷியும் பார்த்திங்கன்னா லைட்டாக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. குரேஷி மேலேயும் கோவப்பட்டு சொம்பு அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ யார் மேலே இப்போ அடுத்து மாகாபாவுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இங்கே அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மாகாபா செருப்பு எடுத்து காட்டியிருக்காரு. செருப்பை மட்டும் நிறைய செருப்பு தொடப்பத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து காட்டியிருக்காரு மாகாபா ஆனந்த். மாகாபா அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேரும் காம்போ பார்த்திங்கன்னா விஜய் டிவியே பார்த்திங்கன்னா அப்படி மேலே தூக்கி வைக்கும். அப்படி ஒரு காம்போ இவங்களுது. அண்ட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே பார்த்திங்கன்னா அந்த ஷோ பயங்கர ஹிட்டு. அவர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு பல பேரும் எதிர்பார்த்தாங்க. அவரும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அவங்க ஷோ விட்டு போனாலும் அண்ட் சும்மா போயிருந்தால் பரவாயில்லை. அண்டு இப்போ போயிருந்தாலும் பல விஷயங்களை பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பல பேருக்கும் பார்த்திங்கன்னா கடுப்பாக இருக்குது. பிரியங்கா அவங்களுக்கு சார்பாக பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க பேசலை. அண்டு இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள கலாய்ச்சி ட்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட மணிமேகலைக்கு இப்போது சப்போர்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த விஷயங்களை அந்த ட்ரோல்ஸை நெகட்டிவிட்டிஸை அவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். இவங்க எரியிற நெருப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெயை எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.